மனம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா, அந்த மனச சுத்தமா வச்சுக்கிறது எப்படி? தூய்மைனா மன தூய்மைனா என்ன? சுத்தம் சோறு போடும்ன்னு சொன்னது ஔவையார் வீட்டு சுத்தமோ, இடத்த சுத்தமா வச்சுக்கிறதோ கிடையாது. மனச சுத்தமா வச்சுக்கிறது. அப்போ மனச எப்படி சுத்தமா வைக்கிறதுங்கிற கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா? நம்ம எல்லாருக்குமே வரும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு. போன பதிவுல நம்ம பார்த்தோம், மூச்சு தான் நம்மளுக்கும், ஞானிகளுக்கும் உள்ள வித்தியாசமேங்கிறத போன பதிவுல பார்த்தோம் இல்லையா? அப்ப மூச்சுங்கிறது என்ன? மூச்சுங்கிறது தான் மனசு. மனசுங்கிறது எண்ணங்களின் கோர்வை தானே மனது. அப்ப எண்ணங்கள எப்படி வச்சுக்கணும்? தூய்மையா வச்சுக்கணும். இப்போ ஒரு ஞானி எப்படி இருக்கும், அவங்க எண்ணங்கள், செயல்பாடுகள் எப்படி இருக்குங்கிறத இந்த கதையில பார்க்கலாம். ஒரு சீடன் இருந்தான். அவன் பயங்கரமான தவம் புரிந்தான். 14 ஆண்டுகள் விடாம தவம் செய்றான். அதோட பலனா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நீரில் நடக்கிற சக்தி வருது. அது வந்தோனே அவனுக்கு தல, கால் புரியல. ஆஹா! நம்மளுக்கா இவ்வளோ பெரிய சித்தி கிடைச்சிருக்கு. ஆஹா! நம்மளால தண்ணி மேல அப்படியே நடக்க முடியுதேன்னு, இது யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும்னு அவனுக்கு ஆவல் பயங்கரமா வருது. அவரோட குரு இருக்கார்ல, அவர சந்திக்க வேகமா புறப்பட்டு கிளம்புறான். குரு கிட்ட தனக்கு கிடைச்ச சக்திய பத்தி எடுத்து சொல்றான். ஆனா, குருவோட முகத்துல கொஞ்சம் கூட மகிழ்ச்சியோ, ஆரவாரமோ எதுவுமே இல்ல. சலனமே இல்லாம அமைதியா இருக்காரு. அத பார்த்தோனே சீடன் அதிர்ச்சியா பார்க்குறான். என்னடா நம்மளுக்கு இவ்ளோ பெரிய சக்தி கிடைச்சிருக்கு, குரு ஒண்ணும் சொல்லாம இருக்காரேன்னு. குருவே, எனக்கு என்ன சக்தி கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? நான் நீர் மேல நடக்க முடியும். என்னால மூழ்க முடியாது. நான் நடந்து காட்டவா? அப்படின்னு சொல்றான். அப்ப குரு சொல்றாரு, ச்சே! 14 ஆண்டுகள் தவம் செய்து நீ பெற்ற பலன் இதுதானா? நீ செஞ்சது ஒரு சல்லி பைசா கூட பிரயோஜனம் இல்ல. அந்த ரூ. 10 கூட பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அத பெருமையா வேற சொல்றியான்னு கேட்குறாரு. ஏன்னா, நீ செஞ்ச இதே விஷயத்த ஓடக்காரன் செஞ்சிருவான். படகோட்டுற ஓடக்காரன் என்ன பண்ணுவான்? ஒரு ரூ. 10 குடுத்தா போதும். அவன் ஆத்துக்கு இந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவான். இதத்தான் நீ 14 ஆண்டுகளா கத்துக்கிட்டு வந்தியான்னு கேட்குறாரு. சீடன் தலை குனிகிறான். ச்சே! நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம். 14 ஆண்டுகளை எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சாதாரண சித்திக்காக இப்படி கழிச்சிட்டோமேன்றது அந்த தவற அவன் உணர்றான். இதன் மூலமா என்ன தெரிய வருது? அதாவது நான் மத்தவங்களோட எவ்வளோ பெரியவன். நான் உன்ன விட உயர்ந்தவன். எனக்கு இவ்வளோ பெரிய சித்தி கிடைச்சிருக்குன்னு நெனச்சாவே, அதுவே ஒரு அகம்பாவம் தான். அதன் மூலமா எல்லாமே உள்ள வந்துரும். மனசு எவ்வளோ தூய்மையா இருக்கணுங்கிறது தான் இந்த கதை மூலமா நமக்கு தெரியுது. இதே சம்பவம் தான் ராஃபியா ஹசன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. ராஃபியாவும் ஹசனும் மிகப்பெரிய ஞானிகள். சூஃபி இலக்கியத்துல இந்த கதை இருக்கு. ஹசன் ராஃபியாவோட சீடர். ஆனா, ஹசனுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் இன்னும் வரல. அத ராஃபியா மூலமா உணர வைக்கிற மாரி ஒரு சம்பவம் நடக்குது. ராஃபியாவும் ஹசனும் சந்திச்சுக்கிறாங்க. அது ஒரு நதிக்கரை ஓரமா இருக்கு. நதியில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. ஹசன் என்ன பண்றாருன்னா, வெள்ளம் கரை புரண்டு ஓடுற அந்த நதி மேல தன்னுடைய விரிப்பை தூக்கி போடுறாரு. அது அப்படியே நதி வெள்ளத்துல மூழ்காம நிக்கிது. ஸோ இது ஒரு சித்தி தானே! இத பார்த்து ராஃபியா தன்னை பெருமையா நினைப்பாங்கன்ற காரணத்துக்காக தான் அவர் இத பண்றாரே. "வாங்க ராஃபியா வாங்க, இதுல உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிப்போம்னு" கூப்பிடுறாங்க. ராஃபியா கோவமா என்ன சொல்றான்னா, "ஏன் கடை தெருவுல நிக்கும் ஒரு விற்பனையாளன் மாரி நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கோவமா தன்னோட விருப்ப தூக்கி அந்தரத்துல தூக்கி எறியறாரு. அது காத்துல அப்படியே நிக்கிது. ஆடாம அசையாம அப்படியே மிதந்துகிட்டு இருக்கு. அது மேல ஏறி ராஃபியா உட்கார்றாங்க. "வாங்க ஹசன் வாங்க, நம்ம இதுல உட்காந்து தியானம் பண்ணலாம். நம்மள எல்லாரும் பார்க்கட்டும். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள புகழ்ந்து பேசட்டும். இப்படி ஒரு ஞானிகளா நம்மள பார்த்து நினைக்கட்டும்னு" கூப்பிடுறாங்க. ஹசன் வெக்கி தலை குனிகிறார். தான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான காரியம் செஞ்சோன்னு அப்பதான் அவருக்கு புரியுது. மேலும் ராஃபியா என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க செய்தத ஒரு சாதாரண மீன் செஞ்சிரும். மீன் என்ன பண்ணும்? அழகா எவ்வளோ வெள்ளம் வந்தாலும் சரி, நதியில அது அழகா போயிட்டு வந்துட்டு தானே இருக்கும். நான் செஞ்சத ஒரு சாதாரண ஈ செஞ்சிரும். ஈ என்னால பறக்க முடியும்ல. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சர்வசாதாரணமானவை. இதுல நம்ம மயங்கிரக்கூடாது. நம்மளோட எல்லையும் நோக்கமும் மிகப்பெரியது. அதுக்கான பணியில தான் நம்ம இறங்கணுமே தவிர, இந்த சித்திகள்ல நம்ம ஆசை வைக்கக்கூடாதுன்னு உணர்த்துறாங்க. மனத்த பக்குவப்படுத்துறதுங்கிறதும் இது போன்ற தூர் எடுக்கும் வேலை தான். நான்கிற எண்ணம், அது மூலமா அகம்பாவம் வந்துரும். அப்புறம் படிப்படியா எல்லா எண்ணங்களும் வர ஆரம்பிக்குங்கிறதுல எவ்வளவு ஜாக்கிரதை உணர்வோட அவங்க இருந்திருக்காங்கங்கிறத இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். உலகத்துல அனைத்து தரப்பு மக்களும் எப்படி இருக்காங்கன்னா, உடலை கவனமா பாதுகாக்கிறதுல ரொம்ப கவனமா இருக்காங்க. சத்துள்ள உணவு, சக்தி மிக்க மருந்துகள்னு எல்லாத்தையும் கரெக்டா எடுத்துக்கிறாங்க. அதே மாரி எடுப்பான உடைகள், என்ன ட்ரெஸ் போடணும், தன்னோட புற தோற்றத்த அழகுபடுத்துவதிலயும் ரொம்ப கவனமா இருக்காங்க. ஆனா, இந்த உடலையும் ஒவ்வொரு வினாடி அசைவையும் பின்னிருந்து இயக்கும் மனத்த பற்றி யாருமே பொருட்படுத்துறதே இல்ல. உடல் எப்படி வளர்ச்சி அடையுதோ, அதேபோல மனதுக்கும் வளர்ச்சி உண்டு. மனத நம்ம எப்படி பக்குவப்படுத்தணும், மனத்திலோட எண்ணங்கள் எப்படி இருக்கணுங்கிறதிலயும் நம்ம கவனமா இருக்கணுங்கிறது தான் இந்த கதை மூலமா நம்மளுக்கு தெரியுது.